ஹலோ வணக்கம். இப்போ இந்த குருசூஸ் ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. போமோ குருசூஸ் நிறையா போய் படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க காசுக்காக. இந்த போமோ குருசூஸில் என்னென்ன சொல்லி கொடுப்பாங்களாம், மாத்தோ அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே கேட்போம். பொண்ணுண்டோ அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம தலை குனிஞ்சிரும், நம்ம எழுத்து பேச மாட்டோம். அந்த மாதிரி மீசா ரெண்டு பேரை பிரிக்கிறது, பஞ்சந்தோம் ரெண்டு பேரை பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்னா ஆக்குறது, பங்காசே ஒருத்தவங்களை நம்ம மேல பாசம் வைக்க சொல்றது, பாசம் வைக்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயமா இருக்கு. இதுக்கு தீய சக்திகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கணும்னா பிள்ளைங்க அவங்க அப்பா பேச்சு கேட்காம அம்மா பேச்சு கேட்காம இருக்காங்களே, இந்த மாதிரிலாம் செய்யறாங்க ரொம்ப. ஓகே, இதுக்கு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இல்லை சொல்லுவாங்களே, இதில் ப்ரோஸே இல்லை, எல்லாமே கான்ஸ் தான். அவங்க நினைச்சிருப்பாங்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அது வேலை செஞ்சிருக்கோம், அதனால நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு. இது யார் இது உபயோகிக்கிறாங்களோ இல்லை பயன்படுத்துறாங்களோ அவங்க நரக பாதையை தான் போய் நோக்கி சொல்லுவாங்க. இறந்தோன்னே நம்ம உயிர் நம்ம கிட்ட இருந்து பிரியறப்ப அவன் அது இந்த உயிர் சிவபாதம் போகாது, அது நரகத்துக்கு தான் போய் சேரும். திருப்பி பூமியில ஒரு ஈன பிறவியா பிறப்போம். நீங்க யாராச்சும் பார்த்து ஐயோ பாவம் பரிதாவம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அதோட கேவலமா பிறப்போம். இது எப்படின்னா வேலை செய்யும்னா, டெய்லி ஒருத்தவங்கள நம்ம வீட்டுக்கு கேஎஃப்சி வாங்கிட்டு வரைக்கும், டெய்லி கேஎஃப்சி வாங்கிட்டு வரலாம். இப்ப நான் உங்ககிட்ட செஞ்சு வச்சுங்களேன், எனக்கு டெய்லி நீங்க கேஎஃப்சி வாங்கிட்டு வருவீங்க, அந்த மாதிரி கூட அது செய்ய வைக்கலாம். ஒருத்தவங்கள அடிமையாக்கலாம். ஆனா அதோட கான்ஸ் என்னவா வந்துருமா, இது சைக்காலஜிக்கலா இந்த கேம் விளாடுறதுனால அவங்கள பைத்தியமாக்கும், இன்சேனா ஆக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கும், என்னென்னமோ ஆக்கும். இது அந்த செய்யற போமோக்கு சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு வேண்டியது காசு தானே. as cheap as 3000 செய்யலாமா, தகடு மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா, கோயில்ல நீங்க முதல்ல போவ தகுதி இருக்கா? அந்த மாதிரி சாத்தானோட வழிமுறைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சாத்தான இந்த மாதிரி துணைக்கு ஏவி விட்டுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போனா கோயிலில் உள்ள தெய்வங்கள் நம்மளை ஆசீர்வதிக்குமா? என்னதான் இது முட்டாள்தனமான ஒரு விஷயமோ எனக்கும் தெரியல. இது நிறைய பேரு பிசினஸ்க்காக ஃபேமிலிக்காக செய்யறாங்க. ஆனா அது டெம்பரரியா மேபி ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவஸ்தைப்பட்டு தான் ஆகணும். இதுதான் கர்மாவோட விதி. இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு செய்றீங்க, டெய்லி கோயிலுக்கு போறீங்களா, அது புண்ணியமாவே ஆகாது, அது சாபமா மாறிடும். நீங்க போய் கும்பிடுற தெய்வம் உங்களை வாழ்த்தாது, உங்களை ஆசீர்வாதம் பண்ணாது, உங்களை தண்டிக்க தான் செய்யும். உங்களை கரெக்டான நேரத்தில் பார்த்து உங்களுக்கு தூர மரணம், அந்த மாதிரி மரணத்தை தான் கொடுக்க பார்ப்பாங்க. நீங்க செய்யற ஆளுங்க புத்தி சுவாதீனம் இல்லாம போயோ என்னாச்சும் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதோட கர்மா உங்களோட பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. அதையும் நீங்க பாப்பீங்க. இப்ப நீங்களே இந்த மாதிரி விஷயத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ற ஆளா இருந்திருந்தா, உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா, உங்க வாழ்க்கையில கஷ்டம் நடக்குதா, உங்க முன்னுக்கு உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா, அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்களோட கர்மா இல்ல, உங்களோட கர்மா. அப்பா அம்மாவா இருந்தா உங்களோட கர்மா நீங்க செஞ்சனால உங்க பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க. அதை நீங்க கண்ணால பார்த்து வருந்துறீங்க. இந்த மாதிரி யாருக்காச்சும் எஃபெக்ட் இருக்கு, உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணுது, உங்களுக்கு ஆளுங்க பிளாக் மேஜிக் செஞ்சிருக்காங்கன்னா, ஆன்டி பிளாக் மேஜிக்னு ஒரு கோட்டஸ் இருக்காங்க. அவங்க தான் ஆன்டி பிளாக் மேஜிக்கோட கோட்டஸ். அவங்க பேர் பிரத்தங்கிரா தசமகா வித்யால அவங்களும் ஒருத்தவங்க. அவங்க தான் கடைசியா சேர்ந்தாங்க. தசானா 10, மகாவித்யானா அம்மன், 10ஆவதா சேர்ந்தவங்க அவங்க தான். அவங்களோட சன்னிதானத்துக்கு போய் அவங்களோட கோயிலுக்கு போய் அவங்கள 5 வாட்டி சுத்தணும். எந்த அம்மனா இருந்தாலும் சுத்துறது 3 ஒரு வாட்டியோ இல்லை, அவங்க சுத்தி வர்றது 5 வாட்டி சுத்தணும். 5 வாட்டி சுத்திட்டு அவங்க கிட்ட அவங்க கோரிக்கையை வைங்க, அவங்களே பாத்துக்குவாங்க. நீங்க எதுவுமே இன்னொரு பொம்மை பார்க்கணும், மண்டி பூங்காம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எதுவுமே தேவையில்ல. அந்த அம்மன் கையிலேயே விட்டுருங்க, அவங்களே செய்வாங்க. அவங்க இன்னொன்னு நம்மளுக்கு 4 வேதங்க இருக்குன்னா, ரிக் வேதா, ஆயுர்வேதா, சாம வேதா, அதர்வ வேதா. அதர்வ வேதா த வேதா ஆஃப் சயின்ஸ். அதுக்கு கார்டியனே அவங்க தான். அவங்களோட அனுமதி இல்லாம நீங்க அதர்வ வேதாவை தொடங்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது.
ஸோ அவங்களோட ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ இல்லை நீங்கள் சும்மா யூடியூப்லேயே போயிட்டு பிரத்திங்கிரா தேவி மந்திரான்னு சொன்னால் நிறையா மந்திரம் வரும், அதை கேட்டுக்கிட்டோ நீங்கள் செய்யலாம். அவங்களோட பெஸ்ட் விசிட் பண்ணுற கோயிலுக்கு போகிற டைம் டே வந்து ஃப்ரைடே. அவங்க வந்து தாந்திரிக், தசமகா வைத்தியாவே தாந்திரிக்னால இவங்க உங்கள் கோயிலுக்கு வந்து காலையில் போகிறதோட ராத்திரி போகிறது ஒன்றும் சிறந்தது. அவங்களோட மந்திரம் சொல்கிறேன். ஓம் பரமந்திர யந்திர தந்திர ஆகர்ஷனாயே நம, ஓம் சர்வதுஸ்த பிரதுஸ்த சிரச்சைதின்யே நம, ஓம் மகாமந்திர யந்திர தந்திர அச்சன்யே நம, ஓம் மகாபத்ரகாளி பிரத்யங்கிராயே நம. இன்னொரு மந்திரம். ஓம் அபரஜிதாயே வித்மஹே பிரத்யங்கிராயே தீமஹி தன்னோ உக்ர பிரச்சோதயாத். இன்னொரு மந்திரம். ஓம் பிரத்யங்கிராயே வித்மஹே சத்ருன்சுத்தன்னே தீமஹே தன்னோ தேவி பிரச்சோதயாத். இதை சொல்லிட்டு அவங்கள உங்க வசமா ஆக்கிறதுக்குன்னு 2 வசிய மந்திரம் இருக்கு. ஓம் சங்கி மங்கி பிமங்கி மங்கி நசி மசி வசி வசி, ஓம் தச்சம் சிவம் வின் பின் தும் தும் நமஹ மஹா. இதை நீங்க கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அது ரிலீஃபா ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் முடிஞ்சா எவ்ரி ஃப்ரைடே போங்க. உங்களுக்கு அந்த கட்ட சக்தியை ஏவனவங்க, அந்த போமோ அந்த ஏவன ஆளு உங்ககிட்ட வந்து அதை சேர்த்தவங்க எல்லாமே துடிக்கிறத நீங்க கண்ணால பாப்பீங்க. நீங்க எந்த ரியாக்ஷன் எடுக்க தேவையில்ல, இந்த அம்மன் கையிலேயே விட்டுருங்க. ஓம் சக்தி.